கார்த்திகை மாதம் வந்தாலே நிறைய வீடுகள்ல ஒலிக்கின்ற ஒரு மந்திரம், ஒரு மண்டலம் கடுமையாக முறையாக விரதமிருந்து இருமுடி எடுத்து ஐயப்பா என மனமுருகி வேண்டினால் போதும் நம்முடைய அனைத்து துன்பங்களும் சூரியனை கண்ட பனி போல் விலகிவிடுமாம். அடிமுடி காண முடியாத பிரம்மாவிற்கும் மகா விஷ்ணுவிற்கும் இடையே முடிவில்லா ஜோதி பிளம்பாக அண்ணாமலையாக சிவபெருமான் காட்சியளித்தது இக்கார்த்திகை மாதம்தான். சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்த 6 தீப்பொறிகளில் தோன்றி சரவண பொய்கையில் தவழ்ந்த முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்ததால் கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உரியதே. அதனால் தான் கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமானது. கார்த்திகை மாதத்திற்கு திருமண மாதம் என்ற பெயரும் இருக்கிறது. அதனால் இந்த மாதத்தில் திருமணம் செய்வது மிகவும் விசேஷமானது. கார்த்திகை மாத திங்கட்கிழமைகளில் நடைபெறும் சிவ வழிபாடும் சங்க அபிஷேகமும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கூறப்படுகிறது.